ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஸ்டெல்லு ஸ்டெல்ஸ். சித்தப்பா சித்தப்பா, ஸ்டெல்லா மம்மி எங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம உங்க கையில கொடுத்து சொன்னாங்க. இந்தாங்க. யாருக்கும் தெரியாம? அபிராமி லாட்ஜ் ரூம் நம்பர் 10 உங்களுக்காக காத்திருக்குன்னு உடனே வரவும் பிடிக்க ஸ்டெல்லா. ஐயோ, இத கொண்டு போய் உள்ள வை. அரம்பம்பம் அரம்பம் அரம்பம்பம் பேரின்பம் அரம்பம். எஸ் கம் இன். ஸ்டெல்லா வாங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? உன் லெட்டரை பார்த்த உடனே நீ எதுக்காக என்ன கூப்பிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டெல்லா, உன் பர்சனாலிட்டி வச்சு என்ன கவுத்துட்ட. ஸ்டெல்லா, இது என்ன காலா மொசைக் தர மாதிரி மொள 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 இருக்கு. ஸ்டெல்லா, உன் முகம் திங்கள், வாய் செவ்வாய், மூக்கு புதன், மொத்தத்தில் நீ ஒரு வார கேலண்டர் மாதிரி. ஸ்டெல்லா, உன் பொன்னான கரத்தை காட்டு. ஸ்டெல்லா, இது என் பொண்டாட்டி எனக்கு போட்டது. இதை நான் உனக்கு அன்பளிப்பா போடுறேன். எப்படி இருக்கு ஸ்டெல்லா? நைஸ். ஐயோ 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 ஐயோ, இந்த மோதிரத்துக்கே இப்பதான் அழகு. ஸ்டெல்லா, இந்த விஷயத்துல நீதான் எனக்கு குருநாதர். ஸ்டெல்லா, டைம் ஆகுது, சீக்கிரம். டைம் இஸ் கோல்ட். ஐயோ, கம் இன். ஸ்டெல்லா கண்ணு, இவன் எங்க இங்க வந்தா? ஏன் ஸ்டெல்லா கண்ணு லெட்டரை யார் கையில கொடுத்து அனுப்பிச்ச? வீட்டு வாசல்ல கிடந்துச்சு. நல்ல நேரம் நான் எடுத்தேன். தவறி போய் என் பொண்டாட்டி கையில கிடைச்சிருந்தது. பேப்பரை கிழிக்கிற மாதிரி என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருப்பா. செல்லாமா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே, பொம்பளை ரவுடி. அவளை நான் டைவர்ஸ் பண்றேன். உனக்காக என்ன இது வந்துகிட்டே இருக்கு. என் பொண்டாட்டியோடைய கல்யாண புடவை எடுத்துக்கின்னு வந்திருக்கிறேன். இதை நீ போத்திக்க. உனக்கு தான் இது எடுப்பா இருக்கும். இனிமே நீ தான் என் தெய்வம். என் பொண்டாட்டி வந்துட்டாளா? வேற யாராவது இருக்குமா? என்ன சார், இந்த லாட்ஜில ஒரே தொல்லையா இருக்கு. ஆமாங்க சார், ஒரே டிஸ்டர்பன்ஸ் இல்ல. தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா. வாங்க சார். இவன் ஒருத்தன் தான் யோகிய நினைச்சேன். இவனுமா? இந்த லெட்டர் வீட்டுல கிடந்துச்சு, நீ தானே எழுதுன? என்ன பொம்பளை வரைக்கும் நினைச்சாடி உன் பின்னாடி சுத்துறதுக்கு? ஏடி, என் பொண்டாட்டி கால் தூசி பறிவாடி. நீ வீட்டு வேலைக்கு வந்து அதோட வச்சுக்க. இந்த வேலையை வச்சுக்கிட்டா பிச்சு புடுவேன் பிச்சு. சார், உங்க தம்பிக்கு எழுதுன உங்களுக்கு ஏன் அண்ணன் தம்பிகளை பத்தி உனக்கு வேண்டி தெரியும்? இந்த விஷயங்கள அவனுக்கு நெருப்பு. நானா இருக்கிறனால இதோட விட்டுட்டேன். அவனுக்கு தெரிஞ்சா உன்னை கொலையே பண்ணிடுவானுங்கடி. ஐயோ, அப்பாவா? குடும்பமே அலையுதே. ஒரு பரம்பரையவே கவுத்துட்டாளேடா. அண்ணாவ பயங்கரமான பில்பா. யாரும் அசையக்கூடாது, எல்லாம் அப்படியே இருக்கணும். ஐயோ, போலீஸ் அமுங்கு. வேலையா தொடாதீங்க சார். போயாண்ட தொடாதீங்கன்னா சார், என் தம்பி அடிக்காதீங்க சார். ஒரு ரூம்ல 3 பேரா? நில்லுங்க நில்லுங்க. ஹலோ, நான் மயிலாப்பூர் தர்மலிங்கம் பேசுறேன். என்னது இன்ஸ்பெக்டரா? எது பசங்களா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஸ்டேஷன்ல வந்து பேசவா? என் பசங்க என்ன பிளாட்ஃபார்ம்ல சுத்துற பசங்க நினைச்சிட்டாங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணானுங்க? என்னங்க நம்ம பசங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அது என்கிட்ட கேட்டா போய் துண்டு எடுத்து வாடி. நீ எனக்கு 2 ஒன்று பாத்துறேன். ஏன் சார், காரணம் இல்லாம என் பசங்களை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? அவனுக்கு என்ன ரோடு பொறுக்கிட்டு இருந்த பொறுக்கி பசங்களா? தர்மலிங்க பசங்க சார். விசாரிக்காம நீங்க எப்படி அவங்களை அடிக்கலாம்? நம்ம பசங்க பண்ண தப்புக்கு கால லாடம் கட்டி இருக்கணும். அடியோட விட்டது எங்க தப்பு தான். அப்படி என்னைய தப்புன்ட்டானுங்க? வாடிங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயா, இவன் நம்ம வீட்டு வேலைக்காரி. என்னடி இப்படி அரைங்குறை மாதிரி? வேலைக்காரி தான். உங்க பசங்க என்ன பண்ணானுங்கன்னு கேளுங்க. சொல்லுடி. உங்க 3 பசங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்ன லாட்ஜுக்கு வர சொன்னாங்க. நானும் எசமானனுங்க கூப்பிடுறாங்களேன்னு நம்பி போயிட்டேன். 3 பேரும் குடிச்சிட்டு என்ன மாறி மாறி கெடுத்துட்டாங்க. என் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. வாய் மூடு. சார், இந்த பொண்ணு போய் சொல்றா. என் பசங்க அப்படிப்பட்ட பசங்க இல்ல. நாங்க போய் சொல்றோமா? எங்க அது?
செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அந்த புடவையும் மோதிரத்தையும் கொடுத்து சரிகிட்ட பாத்துருக்கானுங்க ராஸ்கலுங்க. எங்க என்னங்க இது நம்ம மருமக புடவைங்க, இது இந்த ஐயர் பொண்ணு மோதிரம். அட பாவிங்களா, உங்களுக்கு ஏன்டா இப்படி புத்தி போச்சு? அம்மா அவ ஃப்ராடுமா, அவ சொல்றதை நம்பாதம்மா. நாங்க ஹோட்டலுக்கு போனது உண்மை, அவளுக்கு மோதிரம் புடவை கொடுத்தது உண்மை. ஆனா பேசாதீங்கடா, குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சின்ன பசங்க இதை தெரியாம தப்பு பண்ணிட்டானுங்க. உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கிட்டு ஒரு 150 ரூபா கொடுக்குற விட்டுருங்க. பெரியவரே ஏன் பத்தாது? யார்கிட்ட என்ன பேசலாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு, எதா இருந்தாலும் கோர்ட் வந்து பேசுங்க. 302 எல்லா பேரையும் வேன்ல ஏத்து. ஐயோ பிள்ளைங்களை வேன்ல ஏத்த போறாங்களே, நிக்கிறீங்களே. வேன்ல ஏத்துறா, லாரியில ஏத்துறா. யோ பெரியவரே, புரியாத ஆளா இருக்கிறிய. என்ன வாயா அப்படி. வா வா. யோ பெரியவரே, இது சாதாரண கேஸ் இல்லையா, ரேப்பிங் கேஸ். 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறானுங்க. குறைஞ்சது 7 வருஷம் தண்டனையாவது கிடைக்கும். இதப்பா, காசு பணத்தை பார்க்காத, ஒரு 30,000 இன்ஸ்பெக்டர்கிட்ட தள்ளு, காரியத்தை இங்கே முடிச்சுக்கியா. என்னது 30,000? எடியா கைய. 30,000 உனக்கு சாதாரணமா தெரியுதா? அதுக்கு வேற எவனாவது இடிச்ச வாயன பாரு. ஏதோ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன், அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா 7 வருஷம் எங்களை உள்ள தள்ளிடுவாங்கப்பா, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா. வெளியில தெரிஞ்சா அவமானமா போயிரும்பா. போனா போகுது, அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்துருங்கப்பா. டேய், வீட்டுல பொண்டாட்டிங்க குத்துக்கல்லாட்டு இருக்கும்போது இப்படி கொழுப்படுத்து போய் ஒரு தப்பு பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கு நான் 30,000 ரூபாய் லஞ்சம் கட்டணுமா? பணத்தை நான் ஒண்ணு கள்ள நோட்டு அடி சம்பாதிக்கலடா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அதை கண்டபடி செலவு பண்ண நான் ஒண்ணு முட்டா இல்ல. ஏய் வாடி. என்னங்க பிள்ளைங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்க, எங்களை நல்லா பிள்ளைங்கள போடலங்க. வாடி. ஐயோ டாடி. நைனா. ஏய் உட்காருங்க. நைனா, என்னை விட்டு போடு. ஆண்டவா, அங்க சார், இது தேராத கேஸ். பார்ட்டி ரொம்ப அழுத்தமான ஆளா இருக்கும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ் எத்தனை பார்த்திருப்பேன். இவனோட மிதிக்கிற மிதியில காசு தானா வருது பாரு. ஏதோ ஒண்ணு வந்தா சார் தான் சார். ஏய், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல 30,000 ரூபாய் பணம் வரணும். இல்ல இங்கே குழிய தோண்டி போட்டு புதைச்சிரும் போச்சு. ஐயா நீங்க இப்படி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ தங்கம். என்னங்க என்னங்க, ஐயோ என் புருஷனை அநியாயமா அடிச்சு உள்ள கொண்டு வச்சுட்டாங்களே. என்னங்க இப்படி அடையாளம் தெரியாம ஆக்கிட்டாங்களே. என்னங்க என்னங்க, என்ன நடந்தது? எதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க? வேலைக்காரி பொய் சொல்லி அநியாயமா எங்களை மாட்டி விட்டா. அதோட இன்ஸ்பெக்டர் 30,000 ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாரு. நீங்களும் எங்க அப்பா மாதிரி எங்களை அனாதையா கைவிட்டுறாதீங்கம்மா, எங்களை காப்பாத்துங்கம்மா. நாங்க உங்க புருஷம்மா. நீங்க தான் எங்களை எல்லாம் டைவர்ஸ் பண்றத சொல்லிட்டேளே. ஐயோ, இவன் ஏதோ குடி போதையில உளறிட்டாமா, அதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு. கிரி, நான் கட்டின தாலு உன் கழுத்துல இருக்கு, அதை மறந்துடாத. ஆமாம்மா, இது பத்தினி தெய்வம் கண்ணகி பிறந்த நாடு. இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லி உங்க கணவன்களை எல்லாம் காப்பாத்துங்கம்மா, ப்ளீஸ். சார், எங்க வீட்டுக்காரங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்களே, அதை ஏற்பாடு பண்ணுங்க, உடனே ரிலீஸ் பண்ணிரு. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாங்களா? பேசுங்க. ஹலோ, ஐஜி ராமகிருஷ்ணன் ஸ்பீக்கிங். அங்கிள், நான் இந்திரா பேசுறேன். என்னம்மா, சௌக்கியமா? என்ன விஷயம்? எங்க வீட்டுக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? எங்க இருந்து பேசுற? எந்த ஸ்டேஷன்மா? எங்க வீட்டு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். போன அந்த இன்ஸ்பெக்டர் கொடுமா. ஒரு நிமிஷம், எங்க அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா? யாரு மதே அங்கிள் எங்களுக்கு கொண்டாமது? யாரு யாரு? சார் சார், குட் மார்னிங் சார். சார் சார் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சார், நமஸ்காரம் சார். சார் நான் அனுப்பிச்சுறேன் சார். சார் அவங்கள ரிலீஸ் பண்ணியா? எப்பா எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? எப்படிப்பா விட்டாங்க? மறுபடியும் உங்களை அடிச்சாங்களா? ஒரு 30,000 கொடுக்க முடியல உங்களால? பிள்ளைங்களை விட பணம் உங்களுக்கு முக்கியமா போச்சு. சரியான பணம் பேய்ங்க. அந்த ஆளு பண்றதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ மட்டும் என்ன யோக்கியமா? நீ உன் வீட்டுக்கார சேர்ந்துக்கிட்டு அந்த ஊமை பொண்ணை அடிச்சு கொல்ல பாத்தீங்களாமே. இவங்க இல்லாட்டி அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும்? என்னது, அந்த பொண்ணு அடிச்சு கொல்ல பார்த்தனா? ஐயோ, உன் மேல ஆணையா சொல்றேன்டா, அப்படி ஒண்ணு நடந்ததே எனக்கு தெரியாதுப்பா. நானும் ஒரு பொண்ணை பெத்தவதாண்டா. ஒரு பொண்ணை அடிச்சு கொல்றத நான் எப்படிதான் பாத்துக்கிட்டு இருப்பேன்? ஏதோ என் மருமகள்களை கோபத்துல 4 வார்த்தை திட்டி இருப்பேனே ஒழிய அவங்களை கொல்ற அளவுக்கு நான் பாவி இல்லப்பா. நாங்க தான் முட்டா பசங்க, அவர் சொல்றதுல தலையாட்டிட்டு இருந்தோம். நீ தான் அவர் கூட இருந்திய, நீயாவது அவருக்கு புத்தி சொல்ல கூடாதா? அந்த ஆளு என்ன ஒரு பொண்டாட்டியா மதிச்சு நடத்தி இருந்தா தானே நான் புத்தி சொல்றதுக்கு. அப்படி ஏதாவது சொன்னா பைத்தி காய்ச்சி உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ மூலையில கடன்னு என்ன மூலையில உட்கார வச்சிருவாரு.
அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்ததுனாலதான் பைத்தன காலம் அவர்கிட்ட காலம் தள்ள முடிஞ்சது. இல்லைன்னா என்னையும் அந்த பொண்ணு மாதிரி என்னைக்கோ அடிச்சு விரட்டி இருப்பாரு. ஆமா, அந்த பொண்ணு இப்ப எங்க பாருக்கா? பேரன் நல்லா இருக்கானா? ஐயோ, அவளை வீட்டுக்கு கூட்டி வர்றது கூட அந்த கலவன் வழி இல்லாம பண்ணிட்டாருப்பா. அந்த பயலுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பத்திரிக்கை வேற அடிச்சுட்டாரு. என்னது, பத்திரிக்கை அடிச்சுட்டாரா? ஆமா. டேய் தம்பி, இந்த கல்யாணத்தை நாம உறுதியா நடத்த விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, குடும்பத்துல மூத்த பையன் நான் இருக்கேன். 2ல 1 பாத்துறேன். வாங்கடா அண்டே, தைரியமா வாடா, எல்லாரும் வாங்க. ஏய், இந்த பத்திரிக்கையில கொண்டு போய் முதல்ல இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறத உடனே நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இதுவரைக்கும் இந்த வீட்டுல நடந்த அக்கிரமம் போதும். மறுபடியும் ஒரு அக்கிரமம் நடக்க விட மாட்டான். அந்த பொண்ணு மீனாவை நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியும். அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டுல வாழ வச்சே தீருவோம். டேய், நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு யாரு பேச்ச கேட்டுட்டு இப்படி எல்லாம் ஆடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இது இவன் சொந்த விஷயம். இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. இது கூட்டு குடும்பம். இங்க நடக்கிற எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த பரடா சுரேஷ், அந்த ஆளுக்கு தான் புத்தி மழுங்கி போச்சு. நீயாவது நாங்க சொல்றதை கேளுடா. மீனா அந்த வாயில்லாத பொண்ணோட சாபத்துக்கு ஆளாகாதடா. இத பாருமா, எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். அவர் கிணத்துல விழு நான் விழுவேன், தாலி கட்டு நான் கட்டுவேன். இஷ்டம் இருந்தா அந்த கல்யாணத்துக்கு வாங்க, இல்லன்னா போயிட்டே இருக்கு. என்னடா சொன்ன? தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இருடா, நீ இல்ல, நீங்க அத்தனை பேரும் மொத்தமா வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுடா. இந்த தர்மலிங்கம் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான். ஆள் இருந்தா தானே. என்னடா அவர்தான் ஏதோ நிதானம் இல்லாம பேசுறாருன்னா நீங்களும் அவர் கூட சரிசமா பேசிக்கிட்ட. ஒரு பெரியவருங்கிற மரியாதை வேண்டாம். போங்க. பெருசு, இந்த கல்யாணத்தை நீ எப்படி நடத்துறேங்கிறத பாத்துறேன். போங்கண்ணா. போடா. வாங்கடா. மருமகளுகளே, நீங்க வாங்கம்மா. போடி போடி. மாமா, பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஆனா பொட்டக்கோழி நினைச்சா சேவலையும் கூவிக்க முடியும். இப்ப உங்க பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நான் நினைச்சிருந்தா இப்ப கூட உங்களை அவமானப்படுத்திருக்க முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இனிமேலாவது நிதானமா நடந்துக்கங்க. எவனும் உள்ள வரக்கூடாது. அப்படியே திரும்பி ஊருக்கு போயிரு. அதை மீறி வந்தீங்க, கொடல உருவி போட்டுவேன். போங்கடா. என்னங்க இது? யார் இவன்? தம்பி தம்பி, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க தம்பி. யார பாத்துடா பொறுக்கிங்கிற? அவசரப்படாதீங்க பிரதர். யாரடா அயோக்கியங்கிற? வீட்டுக்காரன் நம்மளால அவமானப்படுத்திட்டான். இந்த சம்பந்தமே வேணாயா, பொண்ணு கூட்டு வாங்கயா. அப்புறம் ஏன்டா நிக்கிறீங்க? போங்கடா. சம்பந்தி இருங்க, என்ன நடந்துச்சு? இவன் எங்களால அவமானப்படுத்திட்டான். இது ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம். சம்பந்தி, இவன் தான் என் மூத்த பையன். யாரு? பைத்தியாரன்னு சொன்னீங்களே அவனா? அதான் அவன் காலை கடிச்சிட்டானா? ஏங்க பைத்தியத்தை எல்லாம் கல்யாண நேரத்துல வெளியில விட்டுக்கிட்டு கட்டி போட வேண்டியதானே? கட்டி தாங்க போட்டிருந்தேன். மேல சத்தம் கேட்டு உடனே மிரண்டு அறுத்துட்டு ஓடியாந்துட்டான். பெரிய பையனாச்சே, கல்யாணத்துல அச்சதை போட்டுமே நினைச்சேன். அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இவனை எடுத்துட்டு போய் மாட்டு கொட்டையில கட்டி போடுங்கடா. நான் பைத்தியம் இல்ல, விடுங்கடா. பாத்தீங்களா, பெத்த தகப்பனையே டேன்னு கூப்பிட்டு போகுது. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீங்க வாங்க சம்பந்தி. பெரியவர் ரொம்ப மரியாதையானவரா தான் இருக்காரு. இந்த மாதிரி குடும்பத்துல நீங்க சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கீங்க. ஐயா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். உள்ள வரீங்களா? என்னம்மா விஷயம்? சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்கெல்லாம் இந்த வீட்டு மருமகங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. ஏம்மா? என் மச்சனனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவருக்கு இது 2வது கல்யாணம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா மாப்பிள்ளையோட அண்ணன் இவரை கேட்டு பாருங்க. ஆமாங்க, அவனுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. நான் கூட நீங்க ஏதோ பெரிய விஷயம் சொல்ல போறேன்னு நினைச்சு பயந்துட்டேன். இது பாருமா, உன் மாமனார் இருக்காரு, அவர் ஒரு ஜென்டில்மேன். அவர் ஏற்கனவே எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லித்தான் பொண்ணே கேட்டார். இந்த பாருங்க, என் தம்பி இருக்கானே, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் ரொம்ப மோசமானவன். அவன் பொண்டாட்டியவே கொல்ல பார்த்தவன். உங்க பொண்ணுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் சொல்றோம்.
இத பாருமா, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்க அநியாயமா ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தையே நிறுத்த பாக்குறீங்களே, இது நல்லா இருக்கா? உங்க மாமனார் அப்பவே சொன்னார், ஏன் மருமகளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல, அவங்க ஏடா கூடமா ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாலும் பாப்பாங்க, நீங்க உஷாரா இருங்கன்னு. அது சரியாத்தான் போச்சு. ஏமா, நீங்க எல்லாம் வாழ வேண்டிய பொண்ணுங்க, அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கலாமா? போங்கம்மா, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இந்திரா, இந்த கிழமை இங்கேயும் உள்ள பூந்து குழப்பிட்டான். அண்ணா உங்களுக்கு போன் வந்திருக்குண்ணே. மச்சி, என் ஆட்டத்தை நீ ஆடு, வந்துடுறேன். ஹலோ மாப்பிள்ள. யாரு? அடே ஜில்லா, என்னடி இந்த நேரத்துல? பெங்களூர்ல இருந்து புதுசா ஒரு குட்டி வந்திருக்கு, கைப்படாத ரோசா. எப்படி வசதி? இல்ல, என்னால இப்ப வர முடியாதுடி, மாமா ஃபுல் டைட். வந்தாலும் வேஸ்ட். காலையில் ஃப்ரெஷ்ஷா வந்துட்டோமா? ஐயோ, அது காலையில 9 மணி ஃபிளைட்டுக்கு பாம்பே போகுதே. டோன்ட் வரி, மாமா ஷார்ப்பா காலையில் 8 o'clock அங்க இருப்பான். வச்சுட்டுமா? ஜில்லுன்னா ஜில்லுதான்.